Blossom Petals channel. Hi viewers, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சீஸ் ஆலு சப்பாத்தி எப்படி செய்யலாம் சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம மாவு எப்படி பிசையலாம் சொல்லிட்டு பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம மாவு பிசைஞ்சு வச்சுக்கலாம். அதுக்கு வந்து ஒரு 2 கப் மாவு எடுத்திருக்கேன். அது கூட உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அது கூட 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பட்டர் வச்சுருந்திங்கன்னா பட்டர் சேர்த்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு மாவு வந்து நல்லா சாஃப்டாக வரும். அதுக்காண்டி தான். இல்லாட்டி நீங்கள் எண்ணெய் கூட ஊற்றிக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நல்லா அமுக்கி பிசைஞ்சுக்கோங்க. அப்போ தான் சப்பாத்தி வந்து நம்ம நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கிறேன்னா, உங்கள்கிட்ட எண்ணெய் இருந்துச்சுன்னா எண்ணெய் கூட ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி மேல் டாப்பில் ஊற்றி, ஆனால் மாவு நமக்கு காயாமல் இருக்கணும், அதுக்காக தான். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா இது பண்ணி ஒரு மூடி வச்சு நல்லா மூடி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்கணும் மாவு. இந்த பார்த்தீங்களா, இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. எண்ணெய் வச்சுருந்திங்கன்னா எண்ணெய் வச்சு லேசாக மேலே இது பண்ணிக்கோங்க. இல்லாட்டி நெய் கூட தடவி வச்சுக்கோங்க. ஒரு மூடி வச்சு நல்லா மூடி வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். ஒரு 10 மினிட்ஸ் இது அப்படியே இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். முதல்ல நம்ம வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம், கொஞ்சமாக எண்ணெய் விட்டு. ஏன்னா குழந்தைங்களுக்கெல்லாம் அப்படியே சாப்பிட்ருக்க மாட்டாங்க, அதனால் நம்ம வந்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கினோடனே 1 ஸ்பூன் வத்தல் போட்டுக்கோங்க. வத்தல் தூள் போட்டுக்கோங்க. வத்தல் தூள் போட இஷ்டம் இல்லாதவங்க மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. இன்னும் நல்லா தான் இருக்கும். சின்ன குழந்தைங்களுக்கு, ஒரு 2 வயசு குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா நீங்கள் வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். 5 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைகளுக்குனா வத்தல் தூள் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் கறி மசாலா பொடி சேர்த்துக்கலாம். நான் வந்து வீட்டிலே அரைச்ச கறி மசாலா பொடி சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட அது இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் சாட் மசாலா சேர்த்துக்கோங்க. இது வந்து டேஸ்ட்டுக்காண்டி தான், இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து அந்த மசால் வாடை போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சின்ன பிள்ளைங்க சாப்பிடும்போது மசால் வாடை அடிச்சிச்சுன்னா அவங்களுக்கு சாப்பிட முடியாது, அதுக்காக தான். இப்போ பெரியவங்களுக்குன்னா நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்களா, எண்ணெய் நல்லா பிரிஞ்சு இந்த மாதிரி மசால் வடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது ஒரு 4 உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு கட்டி இல்லாமல் மசிச்சு வச்சுருக்கேன். அதை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். கெட்டியாக இல்லாமல் நல்லா மசிச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து சப்பாத்தி தேய்க்கும் போது பியாமல் வரும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு இப்போது வத்தல் அந்த மிளகா வாசனைலாம் போயிருச்சு. நல்லா இந்த மாதிரி இது பண்ணிக்கோங்க. இது கூட நம்ம வந்து ஒரு கை மல்லி இலை, கொஞ்சம் புதினா இலை சேர்த்து அதையும் நல்லா இது பண்ணிக்கலாம். குட்டி குட்டியாக வெட்டி எடுத்துக்கோங்க.
இந்த மாதிரி நல்லா. இப்போ நமக்கு இது வந்து ஸ்டஃபிங் செய்யறதுக்கு சரியாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது வந்து கொஞ்சம் நல்லா ஆறட்டும், ஏன்னா அப்போ தான் நமக்கு உருண்டை பிடிக்க முடியும். அதனால் நல்லா ஆறட்டும். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு 2 வயசு குழந்தைங்களுக்கு காரம் எதுவும் இல்லாமல் எப்படி ரெடி பண்ணிடலாம் அப்படி சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். அதுக்கு இங்கே பாருங்கள், தனியாக வெறும் உருளைக்கிழங்கு, மிளகுத்தூள், கொஞ்சோண்டு கொத்தமல்லியில் மட்டும் போட்டு ஸ்டஃபிங்காக எடுத்து வச்சுருக்கேன். அதை மட்டும் எடுத்துக்கோங்க, ஏன்னா சின்ன குழந்தைங்கள ரொம்ப காரம் சேர்க்க வேணாம். இப்போ அதை இது நடுவில் வச்சுக்கோங்க. இங்கே சீஸ் வந்து துருவி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதுக்கு மேலே போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டு நம்ம வந்து மறுபடியும் உருண்டை பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா இது பண்ணிக்கோங்க. இன்னும் மாவு போட்டுக்கலாம். இது வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி கொடுங்க. இந்த மாதிரி கல்லில் போட்டு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு நெய் ஊற்றி நல்லா இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வரணும். இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க சின்ன குழந்தைங்களுக்கு. நல்லா இதில் நான் வெறும் உருளைக்கிழங்கு மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். நமக்கு சப்பாத்தி நல்லா வேகட்டும். இந்த மாதிரி சாதா சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சாலே போதுமானது. நல்லா பாருங்கள் ப்ரௌன் கலரில் வருது. இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலரில் வந்த பிறகு நம்ம இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். பாருங்கள் சூப்பராக நல்லா வெந்துருச்சு. இது வந்து ஒரு 2 வயசு 3 வயசு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்திங்கனாலே போதுமானது. ஏன்னா அது வந்து கொஞ்சம் காரமாக இருந்துச்சுன்னா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. அதுக்கு தான் இதில் மிளகுத்தூள்லாம் சேர்த்தேன். பாருங்கள் இது சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இனி பெரிய குழந்தைங்களுக்கு எந்த மாதிரி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம ஒரு இது எடுத்துக்கலாம். இது வந்து இப்போது பெரிய பிள்ளைங்களுக்கு எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி நல்லா பெருசாக தேய்ச்சிக்கோங்க. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஸ்டஃபிங்கை வச்சுக்கலாம். இதுக்கு மேலே சீஸ் போட்டுக்கலாம். சீஸ் வந்து கொஞ்சம் நிறையா போட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா மெல்ட் ஆகி நமக்கு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க வந்து சீஸ் வந்து ரொம்ப விரும்புவாங்கள்ல, அப்போ அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி மறுபடியும் நம்ம இது பண்ணிக்கலாம். இதை தேய்ச்சிக்கலாம். இதை இதில் போட்டுக்கலாம். மேலே கொஞ்சம் நல்லா நெய் தேய்ச்சி விட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள் நல்லா ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. நமக்கு இந்த மாதிரி நல்லா கலர் வரணும். பார்த்திங்களா, இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் ஆகட்டும், நல்லா வேகட்டும். அப்போ தான் குழந்தைங்களுக்கு சாப்பிட முடியும். இப்போ உள்ளே பார்த்திங்கன்னா சீஸ் நல்லா மெல்ட் ஆகியிருக்கும். நான் பிச்சு காட்டுறேன். கொஞ்சம் நல்லா இன்னும் கொஞ்சம் கலர் வந்த பிறகு நமக்கு சீஸ் மெல்ட் ஆகி சாப்பிடவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கலர் வந்தோடனே நீங்கள் எடுத்துக்கலாம். குழந்தைங்க பார்த்திங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா வந்து குழந்தைங்களுக்கு வந்து சீஸ் ரொம்ப பிடிக்கும். அதனால் நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. பார்த்திங்களா, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். இங்கே பாருங்கள், உள்ளே பார்த்திங்கன்னா நல்ல சீஸ் வந்து நல்லா இங்கே பாருங்கள் நல்லா மெல்ட் ஆகி எல்லாமே சூப்பராக இருக்குது.
குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்திங்கன்னா கடித்து சாப்பிடவே ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட சைட் டிஷ்லாம் வேணும்னு கிடையாது, இப்படியே கொடுத்தாலே குழந்தைங்க வந்து சாப்பிட்ருவாங்க. பார்த்திங்களா, ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் சின்ன குழந்தைங்கன்னா அந்த மாதிரி கொடுங்க, கொஞ்சம் பெரிய குழந்தைங்கன்னா இந்த மாதிரி கொடுங்க. ஓகே வீவர்ஸ், எங்கள் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு அழகான டிஷ்ஷோட இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.